வணக்கண்ணே. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. அப்பா, உலகத்தில் நினச்சாவே பயமாக இருக்குண்ணே. போகிற பார்த்தீங்களா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். இந்த இஸ்ரேலுக்கு என்ன பண்ணிட்டான், அமெரிக்காக்காரனை கூட சப்போர்ட் சேர்ந்து இப்போ ஈரான் மேலே குண்டை போடுறான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ. அப்படியா? சிச்சோ, இப்போ நூல் விலையெல்லாம் ஏறிடுமா? அது கூட பரவாயில்லண்ணே. ஈராக்கில் ஒரு முக்கியமான இடம், அங்கிருந்து தான் எல்லா எண்ணெய் வளங்களும் ஊருக்கு போதான். அந்த இடத்த காலி பண்ணிட்டானுங்க. இதனால உலகத்தில் எவ்வளோ பெரிய சரிவுகள் ஏற்படும் தெரியுமா? சிச்சோ, இப்போ ஊசி விலையும் ஏறிடுமாண்ணா? அது கூட பிரச்சனை இல்லைண்ணே. இந்த இஸ்ரேல்காரன் அமெரிக்காக்காரனுக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோனோ அந்த அமெரிக்கா தூதரகம், இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்டு, அந்த மாதிரி இடத்தெல்லாம் இப்போ ஈரான் வந்து குண்டு போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ குவைத்து, பஹ்ரைனு, துபாயில் எல்லா பக்கம் குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அச்சோ, குவைத்தில் குண்டு போடுறாங்களா? ஆமாம். ஏண்ணே? ஆனால் குவைத்துக்கார பொண்டாட்டிக்கு தானே நான் சாக்கெட் வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி நான் காசு வாங்குறது? அண்ணே, கோரி எப்போ நான் முடிய போகுது? ஏண்ணே? எனக்கு நூல் முடிய போகுதுண்ணே. அண்ணே, எங்கண்ணே கிளம்பிட்டியே? உங்களுக்கு என்ன தைக்கணும்? அண்டர்வயர் தைக்கணும். இப்போ போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வாங்க. ராஜேஷ் அண்ணா ஒரே டென்ஷனா வர்றீங்க? ஆமாண்ணே, பின்ன என்னண்ணே, உலகமே அழியுதுன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அரிசி பருப்புலாம் விலை ஏறிடுமே. ஏங்க என்னாச்சு? ஏன் கேட்குற? இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய போர் நடக்குது, அக்கம் பக்கத்துல போய் சொல்லலான்னு பார்த்தா. ஐயோ, போறா? இது தெரியாம மொட்டை மாடியில துணி காய வச்சிருக்கேனே, இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன். இளமையை சொல்ல முடியாது,